நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவு எய்த முன்னுரை செய்தபின் தாங்க நாயன் ஒரு அடியாரை எப்படி வரவேற்கணும் அப்படிங்கிறது இதில் தான் சொல்றார். ஆமாம், எப்படி சொல்றார் பாருங்க. ஆரம் என்பு முனைந்த ஐயர் என்பது ஒரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்னு. சிவனடியார்கள் யாரா இருந்தாலும் இந்த நேரே வந்தவர் யாவராயினும் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு யாரு வந்தாலும் நாயனார் வந்து அவர்களை வணங்கி கொண்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அது உலகியல் தர்மம், அது கிடையாது. சிவக்கணிய உரை சொல்லுகின்ற பொழுது சிவன் அடியார்கள் மேல இருக்கிற வரை பார்க்கணும். ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பது ஒரு தன்மையால் நேரே வந்தவர். அதான் ரொம்ப முக்கியம். பிற்காலத்துல வந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாயனார் யாரு வந்தாலும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து உணவு போடுவார், அப்படி கிடையாது. பெரிய புராணம் என்று சொல்லுவது பெருமான் அவன் அடியார்கள் சிறப்பு வகையாலே சொல்லப்படுவதுதான் நம்முடைய தொன்ற புராணத்தினுடைய நோக்கம். அதனால அவர் அடியார்களுக்குத்தான் செய்தார் அப்படிங்கிறது. இதே மாதிரி இன்னொரு இடம் வருகிறது. அங்க திருவேலிமலையில அவர் உணவு படைத்தது, பஞ்சகாலத்தில் உணவு படைத்தது யாருக்கு படைத்தார் அப்படிங்கிறத அங்க சொல்றாருங்க. அந்த பாடல சொல்றார். அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வலம் பெருக பரமனடியாரானார்கள் எல்லாமேதி உங்க என்று இரண்டு பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாற்றி சோறிட்டார் துயர்கூர் வறுமை தொலைத்திட்டார் என்று சொல்லி அந்த சரியத்தினுடைய விளக்கு அங்கு இருக்கு. அடியார்களுக்குத்தான் செய்தார்கள். நம்முடைய அதாவது உலகத்தாரை நாம் ஒதுக்குவது அல்ல, அவர்களாக பெருமான் திருவுருள் கிட்டி வரணும். ஆனா அடியார்களுக்குத்தான் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க. திருவேலிமலையில் பஞ்சகாலம் வந்த பொழுது ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசரும் 2 மடங்கள் அமைத்து உடன் வந்த அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கு, உடன் வந்த அடியார்களுக்கு இப்படி எல்லாம் அன்னம்பாளிப்பு செய்திருக்கிறாங்க. இறைவன் அதுக்கு படிக்காசு கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு